வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 6க்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ ஏ யா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் ஆகும். காரணம், இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். எது ஆன்சர்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரெச்ச வகை என்று கண்டறிக. ஏ நிகழ்கால பெயரெச்சம், பி இறந்த கால பெயரெச்சம், சி குறிப்பு பெயரெச்சம், டி எதிர்கால பெயரெச்சம். தேர்ட், நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர்திணை வினையாளனின் பெயரை கண்டறிக. ஏ நடந்தவன், பி நடந்தது, சி நடப்பது, டி நடப்பவை. ஃபோர்த், வை என்ற வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. ஏ வைத்த, பி வைத்து, சி வைத்தது, டி வைத்தாள். ஃபிஃப்த், பிரித்து எழுதுக. புளியங்கன்று. ஏ புளியங் கூட்டல் கன்று, பி புலி கூட்டல் அங் கூட்டல் கன்று, சி புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று, டி புலி கூட்டல் யங் கன்று. ஆறாவது, பெயரச்ச வகை அறிந்து பொருத்துக. இதை பார்த்து பொருத்தி ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது 7, பின் வருவனவற்றுள் சந்தி பிழையற்ற சொற்றொடரை தேர்க. ஏ அங்கு கேட்டேன், பி இங்கு பேசாதே, சி அங்கு கேட்டேன், டி எங்கு சென்றாய். 8, வினைமுற்றுகளின் வகைகளோடு பொருத்துக. இதை பார்த்து செலக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்தது 9, கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். காரணம், ஏ யா ஆ ஓ ஏ என சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. 10th, கூற்று அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். காரணம், இடுபொருட்களை சுட்டுவதற்கு இடப்பொருட்களை வரும். சுட்டுவதற்கு ஆ இ உ வந்துள்ளது. அடுத்தது 11, சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஏ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. 2, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. 3, கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. 4, கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. அடுத்தது 12, சந்திப்பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஏ ஆசிய பார்த்துக்கோங்க, இது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 13, பின்வரும் வினைமுற்றின் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏ பார்க்க, பி பாரு, சி பார், டி பார்த்த. 14, கீழ்கண்டவற்றுள் சரியான வேர் சொல் இணையை கண்டறிக. ஏ நடக்கிறது, பி கேட்டு கேட்டார், சி வாலி வாலியர், டி சென்று சென்றனர். 15, வேர் சொற்களை தேர்வு செய்க. அறிஞர். ஏ அறிஞன், பி அரி, சி அரு, டி அரி. 16, பேர் சொல்லின்ல வேர் சொல்லின் வினையாளயம் பெயர் காண்க. ஏ கொடுத்தோர், பி கொடுத்தல், சி கொடுத்த, டி கொடுத்து. அடுத்தது 17, கொடுக்கப்பட்டுள்ள தொழிற்பெயரிலிருந்து வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஏ படு, பி படி, சி படித்து, டி படித்த. 18, அகர வரிசைப்படுத்துக. ஏ மோதல் மலை மேகலை மலை மயிலை, பி மலை மேகலை மயிலை மோதல், சி மேகலை மயிலை மோதல் மலை, டி மயிலை மோதல் மலை மேகலை. 19, பொருத்தமான காலத்தை சுற்றி எழுதுக. வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. ஏ எதிர்காலம், பி நிகழ்காலம், சி சங்ககாலம், டி இறந்த காலம். 20, அகர வரிசைப்படி சரியான வரிசை தேர்க. தெப்பம், திருவிழா, தையல், தூய்மை, துணிவு, தோழி, தொடர்பு. இதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 21, வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று உருவாக்கல். கேள். ஏ கேட்ட, பி கேட்டான், சி கேட்டு, டி கேட்கிற. 22, கண்டான். வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ கான், பி கண், சி கண்டு, டி கண்ட. 23, கூற்று எது யாது என்ற சொற்கள் சுட்டு பெயர்கள் ஆகும். காரணம், ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. 24, ஒற்று பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும். இதை ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது 25, கூற்று ஆ ஓ ஏ ஏ யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினா குறியிட வேண்டும். காரணம், ஏனெனில் இவை வினா எழுத்துக்கள். ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 26,
கூற்று சுட்டு எழுத்துக்களை இடச்சுட்டுக்கள் என்று குறிக்கலாம். காரணம் அகம் புறம் என சுட்டுக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடுகின்றது. செலக்ட் பண்ணிக்கோங்க ஆன்சர். அடுத்தது 27. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பவன ஏ அண்மை சுட்டு, பி செய்மை சுட்டு, சி இடைநிலை சுட்டு, டி சுட்டு திரிபு. 28. பொருத்தமான காலம் அமைத்தல். வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடுக. ஏ வாழ்கிறேன், பி வாழ்வேன், சி வாழ்ந்தான், டி வாழ்வான். 29. என் தமிழ்நா பிரித்து எழுதுக. ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 30. சிரி என்ற வேர் சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. ஏ சிரிப்பு, பி சிரித்து, சி சிரித்த, டி சிரித்தல். 31. உண் என்ற வேர் சொல்லின் வினையெச்ச வடிவம் தருக. ஏ உண்டான், பி உண்ட, சி உண்ணுதல், டி உண்டு. 32. வேர் சொல்லை கண்டறிக. வாழ்க்கை. ஏ வாழ், பி வாழ்க, சி வாழு, டி வாளி. 33. வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்து எழுதுக. ஏ வாசல் அலங்காரம், பி வாசல் அலங்காரம். இதை பார்த்து எழுதிக்கோங்க. 34. பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. ஏ இறந்த காலம், பி நிகழ்காலம், சி எதிர்காலம், டி கோடைகாலம். 35. வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. பாடி. ஏ பாடினால், பி பாடு, சி பாடின, டி பாடிய. 36. வினைமுற்று. கீழ்கண் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். ஏ செல்க, பி வாழ்க, சி ஓடு, டி வாழிய. 37. வருக வேர் சொல்லை தருக. ஏ வரு, பி வாரு, சி வா, டி வந்த. 38. பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. 39. சென்றனர் வேர் சொல்லை தருக. ஏ சென்றான், பி சென்ற, சி சென்று, டி செல். 40. வேர் சொல்லை கொடுத்து தொழில் பெயரை உருவாக்கல். கொடு. ஏ கொடுத்து, பி கொடுக்கிறான், சி கொடுத்தல், டி கொடுத்த. 41. வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. ஏ போனான், பி போகிற, சி போகின, டி போகுவார். 42. படி என்பதன் வினையால் நயம் பெயர். ஏ படித்தான், பி படித்தவர், சி படித்த, டி படித்தல். 43. வட்டு கூட்டல் ஆடினான் என்பதை சேர்த்து எழுதுக. ஏ வட்டு ஆடினான், பி வட்டினான், சி வட்டாடினான், டி வட்டாடினான். 44. பிரித்து எழுதுக. தம்முயிர். ஏ தமது கூட்டல் உயிர், பி தம் கூட்டல் உயிர், சி தம்மு கூட்டல் உயிர், டி தன் கூட்டல் உயிர். 45. வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. உரை. ஏ உரைக்கின்றான், பி உரையாமை, சி உரைத்த, டி உரைப்பவர். 46. அடிக்கும் கூட்டல் அலை சேர்த்து எழுதுக. ஏ அடிக்கும் அலை, பி அடியலை, சி அடிக்கிளை, டி அடிக்கும் அலை. 47. சரியான அகரவரிசை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 48. கீழ்கண்ட வேர் சொல்லிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக. வாழ். ஏ வாழ்ந்த, பி வாழ்ந்தான், சி வாழ்ந்து, டி வாழ்க்கை. 49. உலகம் என்பது தமிழ் சொல்லின் வேர் சொல் எது? ஏ உளவு, பி உலகுது, சி உலகு, டி உளவு. 50. வட்டம் இப்பெயர் சொல்லின் வகையினை கண்டறிக. ஏ பண்பும் பெயர், பண்பு பெயர் வரும். பி காலப்பெயர், சி தொழில் பெயர், டி பொருள் பெயர். நன்றி. இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.